கோலாலம்பூர் லெபு அம்பாங் பாரம்பரிய வர்த்தகர்கள் சங்கத்தின் பரிசத்துவான் பணியாக லெபு அம்பாங் 17வது ஆண்டு பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இச்சங்கம் வணிகர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பல்வேறு சமூக நல உதவிகளை தொய்வின்றி செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் சங்கத்தின் முன்னாள் தலைவரான டத்தோ ஹாஜி அப்துல் ராசோல் பின் அப்துல் ராசாக் உள்ளிட்ட முன்னாள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடப்பு தலைவர் வேலாண்டி பழனி, செயலாளர் ராஜன் பின் அப்துல் மஜித், பொருளாளர் லோகநாதன் கந்தராயன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்துடன் பங்கேற்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான சங்கத்தின் செயல்பாட்டு அறிக்கை மற்றும் வருடாந்திர நிதி கணக்கு அறிக்கை ஆகியவை முறையாக சமர்ப்பிக்கப்பட்டு உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், புதிய உத்தேச திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக உறுப்பினர்களிடையே ஆழமான கலந்துரையாடல் நடைபெற்றது. மாறிவரும் நவீன வணிக சூழலில் லெபு அம்பாங் பாரம்பரிய வர்த்தகர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களுக்கிடையிலான ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் கூட்டத்தில் உறுதியாக வலியுறுத்தப்பட்டது. இந்த லெபு அம்பாங் வர்த்தக சங்கத்தில் பொதுவாக ஏழை மக்களுக்கு தான் முதல் இது ஏழை மக்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு உபசரிப்பு, ஆனால் அரிசி பருப்பு சீனி பாலின அதெல்லாம் உபசரிப்பு, பள்ளி பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு ஏழ்மையானது ஆனால் 5 ஸ்கூலுக்கு அன்பளிப்பு கொடுப்போம், பண அன்பளிப்பு. இதுதான் நாங்கள் முக்கியமாக செய்கிறோம். அதுக்கடுத்து சிறப்பு வருகிறவங்களுக்கு சிறப்பாக பார்த்து நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். இதுதான் அங்கே எங்களோட சிறப்பு. முதல் சிறப்பு அன்னதானம், ஏழை மக்களுக்கு சாப்பாடு. இந்த நிகழ்ச்சி அதுக்கு தான் முக்கிய காரணம். நம்ம பெருமைக்கு செய்யறதில்ல, மக்கள் வரணும், இப்போ பாராட்டணும். லெபு அம்பாங் எந்த செய்கிறாங்க அப்படின்னு பாராட்டணும். இதை பார்த்து தான் இப்போ அடுத்த சங்கம்லாம் செய்கிறாங்க. இந்நிலையில் எதிர்காலத்தில் வணிக மேம்பாடுகளை தாண்டி இன்னும் பல விரிவான சமூக சேவை திட்டங்களையும் மக்கள் நல உதவிகளையும் லெபு அம்பாங் பகுதிகள் முன்னெடுக்க சங்கம் திட்டமிட்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளையில் வரலாற்று சிறப்புமிக்க லெபு அம்பாங் பகுதியின் வணிக கட்டமைப்பை மேம்படுத்தவும், பாரம்பரிய வர்த்தகர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கவும் அரசாங்கத்திடம் சில முக்கிய கோரிக்கைகளை சங்கம் சார்பில் முன்வைத்துள்ளதாக அதன் செயலாளர் ராஜன் பின் அப்துல் மஜித் கூறினார். அடுத்த கட்ட முயற்சிங்கெல்லாம் இந்த லெபு அம்பாங்க அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா அதனால கஸ்டமரு இப்போ முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே உள்ள மெயினான ஆஃபீஸுங்கெல்லாம் மாறி போனதுனால இந்த இடத்துல லெபு அம்பாங்கெல்லாம் இப்போ ரொம்ப வர்த்தகம் கடையிலலாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இடத்த அப்கிரேட் பண்ணி வியாபாரத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இது மடானி அரசாங்கம் ரொம்ப உதவி செய்வாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பிரதமர் வரணும். அந்த பிரதமர் இந்த இடத்த ஒரு வாட்டியும் அவரும் இந்த வர்த்தக சங்கத்தை ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்துக்கணும். தற்போதைய பொருளாதார சூழலில் பாரம்பரிய வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் வணிக சவால்கள், வாடிக்கையாளர் வருகை மற்றும் மாநகர மன்ற கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். லெபு அம்பாங் பாரம்பரிய வர்த்தகர்களின் ஒற்றுமை, உரிமைகள் மற்றும் சமூக பொறுப்புகளை முன்னிறுத்தும் வகையில் இச்சங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையுடன் கூட்டம் நிறைவுற்றது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் மளிகை புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ டாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் மே 27 தொடங்கி ஜூன் 2 வரை 100க்கும் அதிகமான பூத்களில் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100 ஆர்டிஸ்ட் மற்றும் பிரபலங்கள், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அனைத்தும் ஒரே இடத்தில் மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். மேல் விவரங்களுக்கு கலர்ஸ் ஆஃப் இந்தியா சோஷியல் மீடியா.